அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த மொச்சை அவரையில் ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மொச்சை அவரையை தண்ணியில் ஒரு 5 to 6 ஹவர்ஸ் ஊற வச்சிருங்க. 5 to 6 ஹவர்ஸ் ஊறினதுக்கு அப்புறம் இதுக்கு மேலே ஒரு தோல் இருக்கும். அந்த தோலை நீங்கள் நீக்கி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எடுத்துக்கணும். அந்த தோலை எடுத்துட்டு உள்ளே இருக்கிற அவரையை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தோல் நீக்கியாச்சு. தோல் நீக்கிறப்பே பார்த்தீங்கன்னா பிஞ்சாக இருக்கிறது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, கொஞ்சம் முத்தலாக இருக்கிறது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா எண்ணெயில் போட்டு நம்ம இது பண்ணும்போது பிஞ்சாக இருக்கிறது சீக்கிரம் வெந்துடும். ஆனால் தனித்தனியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், கருகாமல் இருக்கும். அதுக்காக தான் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஒரு துணியில் போட்டு காய வச்சுருங்க. அப்போ தான் ஈரமெல்லாம் போனக்கப்புறம் தான் நம்ம எண்ணெயில் போட்டு இது பண்ண முடியும். இப்போ இது பார்த்திங்கன்னா துண்டில் போட்டு நல்லா உலர்த்தி எடுத்தாச்சு. தண்ணியே இல்லாமல் எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம இது எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். வானலியில் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இது நல்லா ஹீட் ஆகணும். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம அது போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாயிருச்சு. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நீங்கள் அந்த மொச்சை வரையை இதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது போட்டக்கப்புறம் அந்த கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க. அடுப்பு வச்சுட்டு இந்த மேலே இந்த பபிள்ஸ் மாதிரி வருது பார்த்தீங்களா, இதெல்லாம் கொஞ்சம் போனதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே எடுத்துடலாம். நீங்கள் அந்த பபிள்ஸ் போகிற வரைக்கும் அப்படியே நீங்கள் வறுத்துக்கோங்க. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா பபிள்ஸ் கம்மியாயிருச்சு. இது அப்படியே நீங்கள் வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மொச்சை வரையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதை ஃபைனலாக என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு, உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு மிளகா பொடி மிக்ஸ் பண்ணி இதில் அப்படியே தூவி விட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.